ஐயனார் துணையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வானதி எல்லார் முன்னாடியும் நான் கர்ப்பமாக இருக்கேன், அதுக்கு காரணம் பாண்டியன் தான் அப்படின்ட்டு சொன்ன உடனே எல்லாரும் வாயடிச்சு அப்படியே நின்றுக்கிறாங்க. அடுத்து வானதி அம்மா கேட்குறாங்க, ஏய் வானதி, கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக இந்த மாதிரிலாம் பொய் சொல்லாதடி அப்படின்ட்டு சொல்லவும் வானதி கேட்குறாங்க, பொய்யா? நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலம்மா, 2 மாசமாக இருக்கேன் சரியா? நீ வேற பாண்டியன் வீட்டில் கோயிலுக்கு போயிருக்காங்க தெரியும்ல, இவன் தானே சொல்லியிருப்பான், அதனாலே தானே இங்கே கூட்டு வந்தீங்க. எதுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிற? எதுக்குன்னு சொல்லவா? சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு தான் வேண்டுதல் வைக்க போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நான் வீட்டை விட்டு போனேனே, ஞாபகம் இருக்கா? அப்போவே நான் பாண்டிக்கிட்ட கேட்டேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கோ பாண்டி அப்படின்னுட்டு. அப்போ பாண்டி என்ன சொன்னான் தெரியுமா? எங்கள் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை வானதி, ஏற்கனவே அண்ணனுக்கு வயசாயிருச்சு, நாம் இப்போ கல்யாணம் பண்ணிட்டோன்னா அண்ணனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு, அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்போவே சொன்னான். அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட அவங்க அண்ணனுக்காகத்தான் கோயிலில் பரிகாரம் பண்ண போயிருக்காங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களே நீங்கள் அப்படின்ட்டு சொல்லவும் வானதி அம்மா சொல்கிறாங்க, அடி பாவி ஏண்டி இந்த மாதிரிலாம் பண்ண, ஏண்டி எல்லார் முன்னாடியும் எங்கள் மானத்தை இப்படி வாங்கிட்டியேடி அப்படின்ட்டு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்போ வானதி சொல்கிறாங்க, நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணவே இல்லை, நீ தாம்மா என்ன பொய் சொல்லி இந்த மாதிரி ஏமாற்றி என்னை கூட்டிகிட்டு வந்த, நீ பேசாமல் வீட்டில் வச்சியே என்கிட்ட சொல்லியிருந்தா நானே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்ல அப்படின்ட்டு சொல்ல வானதி அப்பாவும் கேட்குறாங்க, ஏம்மா இந்த மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்ட இந்த மாதிரி பொய் சொல்கிற? வேண்டாம்மா, நீ இந்த மாதிரிலாம் பொய் சொல்லாதம்மா, நீ சொல்கிறது பொய் தானம்மா, சொல்லுமா அப்படின்ட்டு அவர் கேட்க வானதி சொல்கிறாங்க, பொய்யெல்லாம் நான் ஒன்றும் சொல்லவே இல்லை, நீங்கள் தான் சொல்லாமல் கொல்லாமல் என்னை வீட்டில் இருந்து இங்கே கூட்டிகிட்டு நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, இதை நீங்கள் வீட்டில் வச்சே சொல்லியிருந்தா நான் எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன். வானதி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பக்கம் திரும்பி மாப்பிள்ளையாக இருக்கிற பிரேம் கிட்ட சொல்கிறாங்க, நான் தான் உங்ககிட்ட அவ்வளோ சொன்னேன்ல, அண்ணன் அண்ணன்னுட்டு எத்தனை வாணி கூப்பிட்டேன், நீ என்னடான்னா நட்புக்கு துரோகமே பண்ண மாட்டேன், நண்பன் சொன்னா தான் கேட்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நீ எனக்கு தாலி கட்ட பார்த்தல, இப்போ பார்த்தியா உன்னோட நண்பன் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு சொல்ல மாப்பிள்ளை அப்படியே வானதியோட அண்ணனை பார்த்து, டேய் மச்சான், ஏன்டா நீ இந்த மாதிரி பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைடா, நீ ஏதோ லவ் தான் பண்ணியிருக்கா உன் தங்கச்சி அப்படின்ட்டு சொன்னப்போ சரி அப்படின்ட்டு நானும் நினச்சேன்டா, இப்போ என்னடான்னா மாசமாக இருக்குன்னுட்டு அந்த பிள்ளை சொல்லுது, அதனால தான் நீ என்னை என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு என்னை அவசரப்படுத்தினியோன்னு எனக்கு இப்போ தான்டா தோணுது, என் அப்பா அம்மா கிட்ட கூட அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு நீ சொன்னப்பவே நான் யோசிச்சிருக்கணும், பேசாமல் நான் நீ சொன்னப்போ யோசிக்காமல் விட்டதுனால எனக்கு பாரு இந்த மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்கேடா, உன்னை என் நம்பி நான் இங்கே நின்னேன் பாரு, எனக்கு இது தேவைதான்டா, என் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணணும்னுட்டு நான் நினச்சதேன் பார்த்தியா, அதான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வாச்சிருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டா அவன் கத்திட்டு இருக்க. வானதி அண்ணன் இல்லடா மச்சான், இவ பொய் சொல்கிறாடா, கல்யாணத்தை நிப்பாட்ட இவ என்ன பொய்னாலும் சொல்லுவாடா அப்படின்ட்டு சொல்லவும் அடுத்து வானதி சொல்கிறாங்க, பொய் சொல்கிறேனா? அதான் நான் எவ்வளவு சொல்கிறேன், என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட கூட்டிகிட்டு போங்க, ஏன் அந்த கிட்ட இருக்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அந்த கிட்ட கூட வாங்கிட்டு தாங்க, நான் இப்போவே ப்ரூவ் பண்ணுறேன், நான் எதுக்கு பொய் சொன்னனோ அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க. மாப்பிள்ளை சொல்கிறாரு, போடா மச்சான், உன்னைய நான் அவ்வளவு நம்பினேன்டா, நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை அப்படின்ட்டு சொல்லவும் வானதி சொல்கிறாங்க, நான் தான் அவ்வளவு சொல்கிறேன்ல, நான் ஏற்கனவே பாண்டியனை லவ் பண்ணுறேன்னுட்டு, நீ தான் கேட்காம இந்த மாதிரி அவன் சொன்னான்ட்டு நம்பிட்டு இங்கே உட்காந்துருக்க, ஏன் உனக்கு புத்தியே கிடையாதா அப்படின்ட்டு சொல்லி அவ கத்திட்டு இருக்கவும் அடுத்து வானதி அண்ணன் ஏய் வானதி சும்மா இருடி, பொய் சொல்லாதடி அப்படின்ட்டு சொல்லிட்டு உன்னை இப்போ கொல்ல போறேன்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு கோவப்பட்டு வரவும் வானதி சொல்கிறாங்க, என்ன நீ என்னடா என்ன கொல்ல போற, இந்த மாதிரி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னுட்டு நீங்கள் எல்லாரும் பிளான் பண்ணுவீங்க, நான் உங்களை சும்மா விட்டு வைக்கணுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு அவன் அண்ணன் வானதி அம்மா சொல்கிறாங்க, நிறுத்துங்க 2 பேர் சண்டையை நிறுத்துங்க முதல்ல அப்படின்ட்டு சொல்லிட்டு நிப்பாட்டும். வானதி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் என்னை கொன்று போட்டாலும் இதுதான் உண்மை,
நான் மாசமாக தான் இருக்கேன், இதுதான் உண்மை அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லார்ட்டையும் சொந்த பந்தம் எல்லார்ட்டையும் சொல்கிறாங்க, நான் அவ்வளவு உங்கள் எல்லார்கிட்டேயும் சொன்னேன், யாருமே எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறதுக்கும் வரல, எல்லாருக்கும் அவங்களுக்கு என்ன அப்படின்னுட்டு உட்கார்ந்து இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, யாராச்சும் ஒரு வார்த்தை கேட்டிங்களா? ச்சே, இப்போவாச்சும் யாராச்சும் வந்து கேளுங்களேன் அப்படின்ட்டு சொல்ல, வானதி அம்மா அப்பாவை பார்த்து வந்து ஊர் மக்கள் அவங்க கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் வந்து கேட்குறாங்க, என்னப்பா என்னப்பா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, இருந்தாலும் உண்மையாக மறைச்சி வானதியை இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினச்சது தப்பு தானேப்பா, இந்த மாதிரி மாசமாக இருக்கிற பிள்ளைய வந்து வற்புறுத்தி எப்படிப்பா நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் திட்டுறாங்க. அப்போ வானதி சொல்கிறாங்க, நல்லா கேளுங்க கேளுங்க, நானே எங்கள் அப்பா அம்மாவுக்கு உரைக்கிற மாதிரி சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க கேட்குற மாதிரியே இல்லை, நீங்களாச்சும் கேட்டு இவங்களுக்கோட புத்தியில் உரைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லவும், உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கப்பா, இதுக்கப்புறமா வந்து உன் பிள்ளையை யாராச்சும் கல்யாணம் பண்ணுவாங்களான்னு தெரியாது, பேசாமல் அந்த பொண்ணு சொல்கிற பையனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்லவும், வானதி சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு, நான் கர்ப்பமாக இருக்கிறத எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் பயந்துட்டு இருந்தேன், இப்போ எல்லார் முன்னாடியும் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சிட்டீங்க, அதனாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு சொல்லவும், சொந்தக்காரங்க பேசாமல் லவ் பண்ண பையனுக்கே இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பா, உன் பொண்ணு இனி வந்து யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்ல வானதி சொல்கிறாங்க, அப்படி சொல்லுங்க, பின்ன என்ன, கல்யாணம்லாம் நடக்க போகிறதில்ல, இனி என்ன இங்கே உட்காந்துட்டு கொண்டு வந்த கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதானே அப்படின்ட்டு சொல்லி கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ வந்து ஐயர் மட்டும் அப்படியே உட்காந்துருக்காவும் உடனே வானதி சொல்கிறா, யோ ஐயரே, என்ன சொல்ல சொல்ல கேட்காம மந்திரம் சொல்லிட்டு இருந்தல்ல, எந்திரிச்சு போயா, கல்யாணம்லாம் ஒன்றும் நடக்காது போயா அப்படின்ட்டு சொல்ல, ஐயர் வந்து இது எனக்கு தேவைதான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து எந்திரிச்சு போக பார்க்க, அப்போ வானதி வந்து மாப்பிள்ளை அந்த பக்கம் நிற்கார் இல்லையா, அவர்கிட்ட வந்து என்ன என்ன அண்ணன், உங்களுக்கு வேற தனியாக சொல்லணுமா, இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டாங்க, நீங்கள் என்ன எங்கள் அம்மா வைக்கக்கூடிய பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு போகிறதா உத்தேசமா அப்படின்ட்டு சொல்லவும், போங்கண்ணே போங்க, வீட்டில் தேடிட்டு வந்துட போகிறாங்க அப்படின்ட்டு சொல்லவும், அந்த மாப்பிள்ளையாக வந்த அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, வானதியோட அண்ணங்கிட்ட, டேய் மச்சான், நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா, ச்சே இனிமே என்கிட்ட பேசிட்டு வந்துடாதடா அப்படின்ட்டு சொல்லிட்டு, டேய் மச்சான் வாங்கடா கிளம்பலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. வானதி அம்மா வானதியை பார்த்து, ஏண்டி இந்த மாதிரிலாம் பண்ண, எங்கள் மானத்தை வாங்கிட்டியடி அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 அடி அடிக்கவும், அண்ணன் வந்து சொல்கிறாரு, ஏண்டி இந்த மாதிரிலாம் நீ பண்ண, உன்னை லவ் பற்றி சொல்லியும் என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னுட்டு அவன் வந்தான் தெரியுமா, இனி யார் வந்து உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னுட்டு வருவாங்கன்னு நீ நினைக்கிற அப்படின்ட்டு சொல்ல, வானதி சொல்கிறாங்க, என்ன யார் கல்யாணம் பண்ணணும், அதான் எனக்குன்னு பாண்டியன் இருக்கானே, அவன் வந்து என்னை கல்யாணம் பண்ணிப்பான், நீங்கள் யாரும் எனக்கு மாப்பிள்ளையை தேட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்ட்டு சொல்லவும், வானதியோட அண்ணன் வந்து, ஏய் உன்னை சும்மாவே விடமாட்டேண்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு அடிக்க வரவும், வானதி அம்மா சொல்கிறாங்க, யோ பாரியா உன் பொண்ணு எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்த, இப்போ பாத்தியா எல்லார் முன்னாடியும் நம்ம மானத்தையே வாங்கிட்டா, ச்சே ஊரெல்லாம் நம்மளை காரி துப்புற மாதிரி பண்ணிட்டாயா, இப்போ என்னையா செய்ய போகிறோம் அப்படின்ட்டு சொல்லவும், வானதியோட அப்பா வந்து அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. அடுத்து வானதி சொல்கிறாங்க, என்ன இப்படியே நின்று பேசிட்டே இருக்க போகிறீங்களா, வீட்டுக்கு கிளம்புறதா உத்தாசமே இல்லையா அப்படின்ட்டு சொல்லவும், வானதியோட அம்மா சொல்கிறாங்க, வாயா கிளம்பி போகலாம், இன்னும் இவன் என்ன செய்ய நம்மளை காத்திருக்கானே தெரியல, வாயா அப்படின்ட்டு சொல்லவும், வானதியோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வாங்க எல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லவும், வானதி அம்மா வானதியோட அப்பா வந்து ஆட்டோவில் வந்துடுறாங்க. அடுத்து வந்து வானதியோட அண்ணன் வந்து அவர் வந்த பைக்கில் வந்து வந்துட்டு இருக்காரு. அங்கிட்டு என்ன நடக்குன்னா, கோயிலில் பொங்க வைக்கிறதுக்காக நிலா வந்து தயாராகிட்டாங்க. அப்போ எல்லாரும் மாதிரி நிலாவும் அப்படியே ஒரு பொங்கப்பானை பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாங்க. அடுத்து பொங்கல் வைக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா வந்து
சேரன் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ கார்த்திகா என்ன பண்ணுறாங்கன்னா நிலாவோட ஆப்போசிட் சைடில் போய் உட்காந்து அவங்க பொங்க வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, கார்த்திகாவோட அம்மா சொல்கிறாங்க, ஏய் கார்த்திகா, உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? கரெக்டாக இவங்க முன்னாடி வந்து உட்காந்துட்டியாடி. இவங்க முகத்தில் முழிக்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை. வாயேண்டி அந்த பக்கம் போகலாம் அப்படின்ட்டு கூப்பிடவும் கார்த்திகா சொல்கிறாங்க, அம்மா அங்கிட்டு இடமே இல்லைம்மா, சும்மா இருமா, அவங்க பாட்டுக்கு இருக்காங்க, நீ ஏம்மா அவங்கள பார்க்குற அப்படின்ட்டு சொல்லவும் கார்த்திகோட அம்மா சொல்கிறாங்க, ஏதோடி என்னை ஏதாச்சும் ஒன்று சொல்லி வாயை அடைக்கிற மாதிரியே பேசிடுடி அப்படின்ட்டு சொல்லவும், சரி சரி பொங்க வை முதல்ல அப்படின்ட்டு சொல்லவும் அவங்க வந்து பொங்க வைக்கிறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நிலா வந்து சேரன் சொன்ன மாதிரி ஒவ்வொன்றா கேட்டு பொங்க வைக்க ஆரம்பிக்கவும் சோழன் என்ன பண்ணுறாருனா நிலாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்காரு. அப்போ கார்த்திகாவும் நிலாவும் அப்படியே வந்து, நீங்கள் ரெடி தானே, மெதுவாக பார்த்து வச்சிடலாம், கையெல்லாம் பரவாயில்லல்ல அப்படின்ட்டு கார்த்திகா கேட்குறாங்க. நிலாவும் கையை அப்படியே காமிக்கிறாங்க, பரவாயில்லாம தான் இருக்குது, உங்களுக்கு பரவாயில்லல்ல அப்படின்ட்டு அவங்க கேட்கவும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ கார்த்திகா அம்மா சொல்கிறாங்க, ஏய் இதுக்கு தாண்டி நான் இங்கே வந்து உட்கார வேணான்னு சொன்னேன், வாடி அங்கிட்டு போகலாம் அப்படின்ட்டு கூப்பிடவும் கார்த்திகா சொன்னாங்க, அம்மா அம்மா சும்மா இருமா, இனி பேசலம்மா அப்படின்ட்டு சொல்லவும், ஒழுங்கா வந்து பொங்க வைக்கிற வேலையை மட்டும் பாருடி அப்படின்ட்டு அவங்க சொல்லவும், சரிம்மா விடுமா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்ட்டு கார்த்திகா சொல்லிட்டு பொங்க வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நிலாவும் அப்படியே பொங்க வைக்கிறாங்க. அப்படியே பொங்கப்பானை பொங்குது. அப்போ வந்து எல்லாரும் குலவை விடுறாங்க. நிலாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அரிசியெல்லாம் போட்டு அழகாக வந்து பொங்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. சோழனும் ஹெல்ப் பண்ணுறாரு. அப்படியே வந்து பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா கோயிலில் பூஜை நடக்குது. அங்கே வந்து பூஜை எல்லாம் நல்லா அழகாக வந்து பூஜை நடந்துட்டு இருக்கு. அப்போ சாமி வருது. கூட்டத்தில் இருக்கக்கூடியவங்க ஒருத்தங்களுக்கு சாமி வந்து ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தராக வந்து அவங்களுக்கான மனக்குறையை வந்து சொல்லி குறி கேட்குறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கான சொல்யூஷனை வந்து சொல்லி இது குறி சொல்கிறாங்க சாமி ஆடுறவங்க. அடுத்து கார்த்திகா அவங்கள வந்து கூப்பிட்டு குறி சொல்லவும், நீ எதை நினச்சி எனக்கு வந்து நேர்த்திக்கடன் பூசெல்லாம் செஞ்சியோமா, அது உனக்கு கண்டிப்பாக நடக்குமா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்னை தேடி புதுசாக வந்த குடும்பம் யார் அப்படின்னுட்டு சாமி வந்து கூப்பிடவும் சேரன் வந்து அப்படியே பார்க்கவும் ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, அப்பா உங்களை தான்ப்பா கூப்பிட்றாங்க அப்படின்னுட்டு சொல்ல, உடனே சேரன் வந்து நான் தானா அப்படின்னுட்டு சொல்லிட்டு அவர் வந்து முன்னாடி போகவும் அந்த சாமி ஆடுறாரு. அடுத்து வந்து அவர் சொல்கிறாரு, நீ தானே என்னை தேடி வந்த, ஏன் இத்தனை நாள் என்னை தேடி வராமல் இருந்த அப்படின்னுட்டு சொல்லவும் அடுத்து சேரன் சொல்கிறாரு, இல்லை சாமி எங்களுக்கு தெரியலை, இப்போ தான் வந்து எங்கள் குலதெய்வம் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது, அதனாடி தான் சாமி எங்களை மன்னிச்சிருங்க இத்தனை நாள் வராமல் இருந்ததுக்கு அப்படின்ட்டு சொல்லவும் சேரன் பார்த்து சொல்கிறாரு, அந்த சாமி ஆடுறவர் சொல்கிறாரு, பரவாயில்ல இப்போ வச்சு நீ என்னை தேடி வந்தல்ல, சரி நீ எதை நினச்சி நடக்கணும் அப்படின்ட்டு என்னை தேடி வந்தியோ அது கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே உனக்கு நடக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே பூவை எடுத்து அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அப்போ ஒரு பூ மட்டும் என்ன ஆகுதுன்னா சந்தா யாதவ் கையில் போய் அப்படியே விழுது. சந்தா யாதவ் வந்து அப்படியே அந்த பூவை எடுத்துட்டு அப்படியே ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. இதை வந்து கார்த்திகா வந்து கவனிக்கிறாங்க. அங்கிட்டு என்ன நடக்குன்னா வானதியோட அம்மா அப்பா வானதி எல்லாரும் ஆட்டோவில் வந்துட்டே இருக்காங்க. அப்போ வானதியோட அம்மா வந்து வானதியை திட்டிக்கிட்டே வராங்க, ஏண்டி இந்த மாதிரிலாம் பண்ண, சே உன்னை என் பொண்ணுன்னு சொல்லவே எனக்கு வெக்கமாக இருக்குடி அப்படின்ட்டு சொல்லவும் வானதி சொல்கிறாங்க, உன் பொண்ணுன்னு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருந்தால் சொல்லாத போ அங்கிட்டு அப்படின்ட்டு சொல்லி அவன் வந்து கூட பேசிட்டு வரவும் வானதியோட அப்பா வந்து 2 பேரும் இப்போ கொஞ்சம் பேசாமல் வாரீங்களா அப்படின்ட்டு சொல்லி அவர் சத்தம் போட, அப்போ வானதி அம்மா சொல்கிறாங்க, யோ எல்லா சத்தமே என்கிட்டே போடியா, பாரு நீ செல்லம் கொடுத்து வளர்த்ததால அவள் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான்னுட்டு அப்படின்ட்டு சொல்ல வானதியோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு எல்லா விஷயமே ஆட்டோலே பேசி முடிச்சிட போறியா, ஏன் இந்த மாதிரி ஏன் பேசிட்டு வர, வீட்டில் போய் பேசிக்கலான்னு சொன்னாலும் உன் வாய் சும்மா இருக்காதா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருக்கவும் அடுத்து வானதி அம்மா வந்து சொல்கிறாங்க, வீட்டுக்கு போய் உன்னை வச்சுக்கிறேன்டி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க இருந்துடுறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அப்படியே ஆட்டோவில் இருந்து இறங்குறாங்க. ஊரில் உள்ள மக்கள் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்கவும் வானதியோட அம்மா வந்து வாடி வீட்டுக்குள்ளே வாடி அப்படின்ட்டு சொல்லிட்டு வானதி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. போன உடனே வானதியை பார்த்து அவ்வளோ கத்துறாங்க, பாருடி உன்னால எங்கள் மானமே போயிடுச்சு, ஊரில் உள்ளவங்க எல்லாம் ஏதோ மாதிரி பார்க்குறாங்கடி, என்னால் என்ன பண்ணனே தெரியாமல் நான் இருக்கேன்டி, இனி தலை நிமிந்து இந்த தெருவில் எங்களால் நடக்க முடியுமா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன் நீ எல்லாம்
அப்படின்ட்டு சொல்லிட்டு சத்தம் போட்டு அடிக்க வராங்க. அப்போ வானதியோட அண்ணனும் வந்துடுறான் கரெக்டாக. அவன் வந்துட்டு அவனும் நல்லா எகிரி எகிரி சண்டை போடுறதுக்கு வாரான். உன்னை எல்லாம் சும்மா விட்டு வச்சதுக்காக எங்கள் மானத்தையா வாங்குற அப்படின்ட்டு சொல்லிட்டு அவன் வந்து சண்டை போட்டுட்டு வரவும் வானதி சொல்கிறாங்க, எதுக்கு இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நான் தான் என் மனசில் பாண்டி தான் இருக்கான்னு சொன்னேன்ல, ஒரு வார்த்தை கேட்டிங்களா? கேட்காதனாலே தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ட்டு சொல்லவும் வானதி அம்மா சொன்னாங்க, ஏய் ஏய் ஏண்டி இந்த மாதிரிலாம் பேசுகிற? ஏன் இந்த மாதிரி பேசுகிற? நாங்கள் வேணான்னு சொன்னதுக்காகவா இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தப்பை பண்ணிட்டு வந்து நிற்ப? எங்கள் மானத்தையே இந்த மாதிரி குழி தோண்டி புதைச்சிட்டியடி. ஐயோ எப்படி தான் நாங்கள் தலை காட்ட போகிறோமோ வெளியில் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க புலம்புன்னு புலம்புறாங்க. அடுத்து வானதி என்ன பண்ணுறான்னா, ஏதோ நீங்கள் பண்ணிட்டு போங்க, எனக்கு பாண்டியன் தான் வேணும். இனி யாராச்சும் வந்து யாராவதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு பொய் சொல்லி என்னை கூட்டிகிட்டு போக பார்த்தீங்க, அவ்வளவுதான் அப்படின்ட்டு சொல்ல வானதி அம்மா சொல்கிறாங்க, இனி எவண்டி உன்னை கல்யாணம் பண்ணுவான்? ஐயோ எங்கள் மானத்தையே வாங்கிட்டியடி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருக்காங்க. வானதி என்ன பண்ணுறாங்கன்னா ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. கதவை சாத்திட்டு பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பாண்டியன் வந்து அந்த பூஜையில் இருக்கிறனாலே அவரால் ஃபோனை எடுக்கவே முடியலை. மறுபடியும் வானதி வந்து பாண்டியனுக்கு ஃபோனை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கவும் பாண்டியன் வந்து அட்டன் பண்ணாமல் இருக்க வானதி வந்து, என்ன இவன் ஃபோன் எத்தனை வாட்டி பண்ணுறேன், ஒரு வாட்டியாச்சும் ஃபோனை எடுத்து பார்க்குறானா, அப்படி என்னத்தை தான் பண்ணுறானே தெரியலையே அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே புலம்பிட்டே இருக்கவும் இந்த பக்கம் என்ன நடக்குன்னா வானதியோட அண்ணன் வந்து கேட்குறாரு அவங்க அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும், இந்த மாதிரி இந்த வானதி வந்து மாசமாக இருக்கா அப்படிங்கிறத ஊரறிய சொல்லிட்டாமா, இனி வந்து என்ன செய்ய போகிறோம்? இனி யாரும் வந்து இவளை கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்ட்டு யாரும் வரப்போகிறதில்ல. இனி என்ன செய்ய போகிறோம்? மறுபடியும் அந்த மெக்கானிக்குக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா அப்படின்ட்டு கேட்கவும் வானதி அம்மா சொல்கிறாங்க, ஐயோ அது மட்டும் நடக்கவே கூடாது. அதெல்லாம் ஒரு குடும்பமா? அதில் கண்டிப்பாக வானதியை கல்யாணம் பண்ணியே கொடுக்கவே கூடாது அப்படின்ட்டு சொல்ல வானதியோட அண்ணன் கேட்குறாரு, அப்போன்னா என்ன, வானதியோட வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைய ஹாஸ்பிட்டல் போய் கலைச்சி விட்டுற வேண்டியது தான் அப்படின்ட்டு சொல்லவும் வானதியோட அம்மா சொல்கிறாங்க, ஏய் கல்யாணம் அப்படின்ட்டு சொல்லி கூட்டு போனதுக்கே அவள் பத்திரகாளிமாய் ஆடினாடா. இப்போ குழந்தைய வந்து ஏதாச்சும் செய்ய போகிறோன்னு தெரிஞ்சா இவ என்னன்னாலும் செய்வாடா அப்படின்ட்டு சொல்லவும் வானதியோட அண்ணன் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நாம் அதுக்கான வேலையை செஞ்சாதான் இவ வந்து அந்த பையனை விட்டு விலகி வருவா, நம்ம மேலே கொஞ்சமாச்சும் பயம் வரும். இல்லைன்னு நினச்சிக்கோ, ஏன் அவ்வளோதான், அந்த பாண்டியன் ஊர்லேருந்து வரதுக்குள்ளே இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கணும். இல்லை இவ அவ்வளோதான், கையிலே பிடிக்கவே முடியாதுமா, யோசிச்சுக்கோமா அப்படின்ட்டு சொல்லவும் அப்படியே அவங்க வந்து யோசிக்க இந்த எபிசோட் வந்து அப்படியே முடியுது.